முக்கியமான ஒரு வசனத்துக்கு முன்னதாக நான் உங்களை நிறுத்துகிறேன். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். விசுவாசியாதவனோ, கவனிங்க, என் குடும்பத்திலே, என் தேசத்திலே, என்னை சுற்றி இருக்கிற மக்கள் மத்தியிலே அவரை விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் நியாய தீர்ப்பை தன்னுடைய குமாரின் மேலே தள்ளி அவரை மரணத்துக்கு ஒப்புவித்து அந்த மரணத்திலே அவர் பட்ட பாடுகளை நமக்கு காண்பித்து அந்த பாடுகளில் இருந்து அவர் உயிர் தோழ்ந்ததை நாம் அனுபவித்தவர்கள். அதனால் விசுவாசிக்கிறோம். தேவனுடைய அந்த அன்பு கிறிஸ்துவிலே வெளிப்பட்டபடியினாலே அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. ஒரு நாட்களில் அல்ல, now itself அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டாயிற்று. ஏனென்றால் அவனுக்கு தெரியல, அந்த அன்பின் நீளம் அகலம் ஆழம் உயரத்தை அவன் அறியவில்லை. அதை நானும் காண்பிக்கவும் இல்லை, சொல்லவும் இல்லை. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகம் வருகிறது. அநேக வருடங்களுக்கு முன்னதாக இது நடந்தது. என்னுடைய பிரசங்கங்களை ஆங்காங்கே நான் சொல்லியிருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கல்கத்தா பட்டணத்தில் ஒரு பெரிய ஹோட்டலிலே, 5 நட்சத்திர ஹோட்டலிலே ஒரு தொழிலதிபருடைய ஒரே மகன் அவன் பிணமாக கிடந்தான். அவனை யார் கொலை செய்தார்கள், அவனுக்கு விஷம் கொடுத்தது யார் என்பதை அறிய வேண்டி அவர் பெரிய தொழிலதிபராக இருந்த உண்மையாக நடந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்தியா டுடேல அந்த நாட்களிலே இது வெளிவந்தது. நன்றாக கவனியுங்கள். அவர் தன்னுடைய மகனுடைய இறப்பு எப்படி நடந்தது என்பதை கண்டு துடித்து போனவர் தனக்கிருந்த காரியத்தை அரசாங்க அதிகாரிகளுக்கும் மந்திரிகளுக்கும் சொல்லி போலீஸ் இயந்திரத்தை நன்றாக முடுக்கி விட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட 6 வாரங்கள் கழித்து அவன் கொல்லப்பட்டிருக்கிறான் என்பது நிரூபிக்கப்பட்டது. அதை அவர்கள் தோண்டி எடுத்த விதத்தை பார்த்தால் எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். என்ன நடந்திருக்கிறது? அதே பட்டணத்தில் வாழ்கிற ஒரு சாதாரண குடும்பத்தை, ஒரு சாதாரண குமஸ்தாவுடைய மகள் அந்த பையனோடு கல்லூரியிலே படித்திருக்கிறாள். படித்த அவள் இந்த மனுஷனோடு சிநேகம் உண்டாக்க ஆரம்பித்து விட்டாள். 2 பேரும் ஊரை சுற்ற ஆரம்பித்தார்கள். ஏராளமான பார்க்குகளில் போய் படம் எடுத்துக் கொண்டார்கள். பல இடங்களுக்கு தனியாய் சென்றார்கள். இவளும் அவன்தான் என்னை திருமணம் செய்ய போகிறான் என்று நினைத்து தன்னுடைய உடலையும் கூட அவளுக்கு கொடுத்து விட்டாள். அவ்வளவு தூரம் அவள் நடந்து கொண்டாள். ஆனால் திடீரென்று ஒரு பார்க்கிலே உட்கார்ந்திருந்த போது அந்த மனுஷனுடைய மடியிலே படுத்திருந்த அந்த மகள் அவனை பார்த்து கேட்டாள், நம்ம இப்படி எப்படி இருக்கிறது, நம்முடைய திருமணம் எப்போது என்று கேட்டாள். அவன் அப்பந்தான் சொன்னான், தன்னுடைய ஒரு சுய ரூபத்தை காண்பித்தான். அடி போடி, கல்லூரியில் இருக்கும்போது ஜாலியாக இருக்கணும், இது ஒரு பாசிங் டைம், நல்லா ஜாலியாக இருக்கிறது தான் கல்லூரிக்கு நான் வந்தேன். எங்கள் அப்பாவுடைய பணம், எங்கள் அப்பா கையில் இருக்கிற சொத்து எல்லாம் எனக்கு சொந்தம். அதில் நான் சம்பாதிக்க வேண்டியதில்லை. நான் பள்ளிக்கூடம் எங்கள் கல்லூரிக்கு வந்தது காரணமே இப்படி ஜாலியாக லைஃப் இருக்கணும். அவளுக்கு தூக்கி வாரி போட்டது. தன்னுடைய வாழ்க்கை நரமாகிவிட்டது என்று நினைத்தாள். நரகமாகிவிட்டது என்று நினைத்த அவள் இப்பொழுது அவனிடத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று தீர்மானித்தாள். நேரடியாக வீட்டுக்கு சென்றாள். தன்னுடைய தகப்பனை பார்த்து, அப்பா எனக்கு உடனடியாக திருமணம் செய்து வைங்கள் என்று கேட்டாள். அவங்க அப்பாவுக்கு ஆச்சரியம். அவள் சொன்னான், இப்பொழுதுதான் கல்லூரியில் சேர்ந்தா 2 வருஷம் தானே ஆகிறது, அந்த கோர்ஸ் செய்யாது முடியும், இல்லப்பா எனக்கு உடனடியாக திருமணம் செய்யணும். அவங்க அப்பாவுக்கு விளங்கல. ஆனால் அந்த குடும்பத்தினர் ஏதோ ஒரு ஆபத்து என்பதை மாத்திரம் கண்டுகொண்டதினால மகளுக்கு தேடி தேடி ஒரு மேனேஜரை கண்டுபிடித்து அவனுடைய கையில் இவளை திருமணம் செய்து கொடுத்தார்கள். ஆனால் இவனோ அவளை தொந்தரவு பண்ண ஆரம்பித்தான். அவளை தொந்தரவு பண்ணி ஒவ்வொரு நாளும் ஃபோன் பண்ணி இங்கே வருகிறாயா அங்கே வருகிறாயான்னு கேட்டு அவளை மிரட்ட ஆரம்பித்தான். மிரட்டப்பட்ட போது அவளுக்கு செய்வது ஒன்றும் தெரியவில்லை. அவன் சொன்னான், உன்னுடைய கணவனிடத்தில் நாம் 2 பேரும் ஒன்றாக இருந்த பல படங்கள் இருக்கிறது அல்லவா, அதை காண்பிப்பேன் என்று சொன்னான். அந்த காண்பிப்பேன் என்று சொன்ன போது அந்த மகளுக்கு ஒரு பயம், இது நடந்தால் என்னுடைய இந்த வாழ்க்கை சீரழிந்து போகும். ஒருவேளை என்னுடைய திருமணத்தை என்னுடைய கணவர் ரத்து செய்து விட்டார் என்றால் என்ன நடக்கும், என்னை விவாகரத்து செய்து விட்டார் என்றால் என்னுடைய வாழ்க்கை என்ன, என்னுடைய குடும்பத்தார் நிலை என்ன என்று யோசித்து பார்த்தாள். அவன் தொந்தரவு பண்ணி கொண்டே இருந்தான். வா என்று சொல்லுவான், உன்னுடைய வீட்டுக்காரர் இப்போ இல்லை அல்லவா, வா என்று சொல்லுவான். சில நேரங்களில் தன்னுடைய காரை வீட்டுக்கு முன்னதாக கொண்டு நிறுத்திவிட்டு வெளியே வா என்றெல்லாம் கத்துவான். அவளுக்கு அவமானமாய் போய்விட்டபடினாலே அவள் ஒரு திட்டம் தீட்டினாள். உண்மையாய் நடந்த காரியத்தை நான் சொல்கிறேன். என்ன செய்தாள்? இவள் ஃபோன் பண்ணினாள். என்னுடைய கணவன் 3 நாட்கள் பிரயாணமாக டெல்லிக்கு போகிறார், ஒரு ஆபீஸ் விஷயமாய் போகிறார். போக ஒரு நாள் வர ஒரு நாளாக 5 நாள் அவர் வீட்டில் இருக்க மாட்டாள். நான் உன்னோடு கூட இருப்பதற்கு ஆயத்தம் என்று சொன்னாள். அதை கேட்ட அந்த மனுஷன் ரொம்ப பூரித்து போய்விட்டான். அந்த தொழிலதிபருடைய மகன் பூரித்து விட்டு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறார், எங்கே போவது என்று சொல்கிறார். அவள் சொன்னால், பணத்தை எடுத்துக்கொண்டு வா, உன்னை சொந்த காரில் வராதே, ஒரு டாக்ஸியில் வா, நாம் போகலாம். முதலாவது கல்கத்தாவுக்கு போகலாம், அதற்கு பின்பு டார்ஜிலிங் போகலாம், 2 நாட்கள் டார்ஜிலிங்கிலே இருந்து விட்டு நாம் திரும்பி வந்து விடலாம் என்று அவள் ஆலோசனை சொன்னதை அவன் நம்பினான். அவன்
ஒரு டாக்ஸியில வந்து இவளை ஏற்றிக்கொண்டு தன்னிடத்தில் இருந்த ஏராளமான பணத்தையும் எடுத்துக்கொண்டு ஒரு பெரிய ஹோட்டல், நட்சத்திர ஹோட்டலில் கல்கட்டாவில் தங்கியிருந்த போது தான் அவள் யோசித்தாள். என்ன யோசித்தாள்? இவனை இப்படியே விட்டுவிட்டால் இவன் வாழ்க்கை சீரழித்து விடுவான், இவனை முடித்து விட வேண்டும் என்று அங்குதான் தீர்மானம் பண்ணினாள். அவனுக்கு கொஞ்சம் குடிப்பழக்கம் இருந்தபடினால குடிப்பழக்கத்திற்கு ஈடாக அதிலே விஷத்தை கலந்து அவனுக்கு குடிக்க விடுத்து விட்டாள். என்ன நடந்தது என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அவர்கள் 2 பேரும் போய் ஹோட்டலில் ஒரு தம்பதியரை போல காட்டிக்கொண்டார்கள். ஹோட்டல் காரணமே மகனை மீதான என்று நினைத்துவிட்டு ஒரு ரூம் கொடுத்தான். ஆகையினாலே அவளுடைய பெயர் அதில் பொறிக்கப்படவில்லை, அந்த பையனுடைய பெயர் தான் பொறிக்கப்பட்டிருந்தது. இந்த காரியத்தை அவர்கள் போலீஸ் விசாரித்து அவர்கள் காணும்போது அவர்கள் ஹோட்டலில் இருக்கிற எல்லா சிற்பந்திகளையும் விசாரிக்க ஆரம்பித்தார்கள். யார் அவர்களுக்கு டீ கொடுத்தது, யார் சாப்பாடு கொடுத்தது ராத்திரி என்றெல்லாம் பார்க்கும்போது அவர்கள் ஒரு காலையில் ஒரு டாக்ஸி டார்ஜிலிங் போவதற்கு புக் பண்ணி இருக்கிறார்கள் என்பதை கண்டுகொண்டார்கள். ராத்திரியில் யார் சாப்பாடு கொடுத்தது என்று அந்த சர்வரை கூப்பிட்டு கேட்டார்கள். அவள் தான் ஆர்டர் பண்ணினாள், அவன் ஆர்டர் பண்ணவில்லை. அவள் ஆர்டர் பண்ணி இதெல்லாம் கொண்டு வா என்று சொல்லியிருந்தாள். அவர் கலைத்திருக்கிறான், அவன் படுத்து கிடந்தான். நான் அந்த அறையிலே தான் போய் ஆர்டர் எடுத்தேன், அவர் போனிலே சொல்லவில்லை. நான் போய் தான் ஆர்டர் எடுத்தேன். அவள் இடத்துல விவரங்களை சொன்னாள். நான் கொடுத்து விட்டேன், எங்களை தொந்தரவு பண்ணாதே என்று சொல்லி கதவை மூடிக்கொண்டாள் 7 மணிக்கெல்லாம். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? காலையில் 5 மணிக்கு எழுந்திருந்து அவள் அந்த ரிசப்ஷன் கவுண்டருக்கு வந்து ஒரு டாக்ஸியை புக் பண்ணியிருந்ததுனால அந்த டாக்ஸி நம்பர் அதில் எழுதப்பட்டிருந்தது. ஹோட்டலுடைய ரிஜிஸ்டரில் டாக்ஸியில் எழுதியிருந்த அந்த ரிஜிஸ்டர் நம்பரில் அவள் அந்த டாக்ஸியில் போனான் என்பதனால அந்த டாக்ஸியை கண்டுபிடித்தார்கள். டாக்ஸிக்காரன் சொன்னான், என்னை டார்ஜிலிங்க்கு அவர் புக் பண்ணியிருந்தது உண்மைதான், ஆனால் அவள் தனியாக வந்தாள், யாரென்றெல்லாம் தெரியாது, உன்னைத்தான் புக் பண்ணியிருக்கிறோம், ஆனால் நாங்கள் போக முடியாது, என்னுடைய வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லை, ஆகையினாலே வெறுமனே ரயில்வே ஸ்டேஷனுக்கு மாத்திரம் போய் என்று ஹவுரா ஸ்டேஷனுக்கு அவள் என்னை வழி நடத்தினாள். போகிற இடத்துல ஒரு 50 ரூபாய்க்கு பதிலாக 200 ரூபாய் கொடுத்தாள். நானும் காலையில் எனக்கு 50 ரூபாய்க்கு பதிலாக 200 ரூபாய் கிடைக்கிறதுங்கிற சந்தோஷத்தில் போய்விட்டேன். அவள் யார் என்று எனக்கு தெரியாதுன்னு சொன்னான். போலீசார் கொஞ்சம் நினைவுபடுத்திப்பார், அவள் எப்படி இருந்தாள், அவளுடைய உருவம் எப்படி இருந்தது என்றெல்லாம் அவர்கள் விசாரித்த போது அவனுக்கு திடீரென்று டாக்ஸி அவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. என்ன ஞாபகம் வந்தது? அவளை யாரோ அந்த ஹவுரா ஸ்டேஷனுடைய வாசலில், மஞ்சு நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டார்கள். அவளுடைய பேர் மஞ்சு என்று தெரிந்து விட்டது. ஓஹோ, ஆனால் கல்கத்தாவில் நம்ம ஊரில் சாதாரணமாக செல்ல பேர் கொடுக்குற மாதிரி அங்கே மஞ்சுங்கிற பேர் காமனாக இருக்கும். எல்லாருக்கும் மஞ்சு மஞ்சுன்னுட்டு. எந்த மஞ்சு பிடிக்கிறது? இந்த மஞ்சு என்கிற பெயர் உடையவர்கள் எல்லாம் தேடி 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 கடைசியில் 110 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பர்துவான் என்று சொல்லப்படுகிற ஒரு இடத்துல இவர்கள் இருக்கிறார்கள் என்றும் மனைவி மேனேஜர் என்றும் அந்த மகள் அவள் தான் பேர் மஞ்சு என்பதையும் போலீஸ் அறிந்தபோது, ஏனென்றால் பெரிய தொழிலதிபர் ஏராளமான பணத்தை செலவழித்தார், போலீஸுக்கு கொடுக்க வேண்டிய அளவுக்கு கொடுத்தார், மந்திரிகளை ஏவி விட்டார், ஆகையினாலே அவனை தேடி கண்டுபிடித்து விட்டார்கள். ஒரு நாள் காலையில் ஏர்லி மார்னிங்கிலேயே போலீஸ் அவளுடைய வீட்டை சுற்றி அழைத்தது. போலீஸ் அதிகாரி 2 பேர் உள்ளே போனார்கள். அவர் போகும்போது கணவனும் மனைவியும் உட்கார்ந்து தேநீர் அறிந்து கொண்டிருக்கிறார்கள். பெட்டி அவள் ஒரு நைட்டிலே தான் உட்கார்ந்துருக்கிறாள். அப்பொழுது போலீஸ் ஆஃபீஸர் சொல்கிறார், யூர் அரெஸ்டட் அப்படின்ட்டு. உன்னை நான் அரெஸ்ட் செய்கிறேன்னு சொன்ன அந்த வார்த்தைகளை கேட்டு அவளுக்கு தெரிந்து விட்டது, நம்முடைய குற்றம் வெளிப்பட்டு விட்டது, நம்முடைய குற்றம் இவளை கண்டுபிடிக்க. ஏனென்றால் இந்த செய்தி பேப்பரில் போய்கிட்டே இருந்ததுனால அவளுக்கு அதனுடைய காரியங்கள்லாம் தெரிந்திருந்ததுனால என்னை பிடித்து என்னை அவர்கள் இழுத்துக்கொண்டு போகிறார்கள் என்னுடைய கணவன் முன்னதாக என்று சொல்லி அவள் அந்த போலீஸ் அதிகாரியை பார்த்து, எனக்கு 2 நிமிடம் தாருங்கள் ஐயா, நான் நைட்டியை கலைந்து விட்டு சாரி எடுத்து விட்டு வருகிறேன் என்று அந்த படுக்கை அறைக்குள் போனாள். சுற்றிலும் போலீஸ் படை இருக்கிறதே, இவள் தப்ப முடியாது என்று சொல்லி அதிகாரிகள் காத்திருந்தார்கள். நன்றாக திருமணத்துக்கு அன்றைக்கு உடுத்தியிருந்த சேலையை விடுத்து அதை உடுத்தி நன்றாக மேக்கப் போட்டு ஒரு புது பெண்ணை போல் அவள் நேரம் வந்து தன்னுடைய கணவனுடைய காலில் விழுந்து, என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள், என்னை மன்னித்தேன் என்று சொல்லுங்கள் என்று கதறினாள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, அந்த கணவனுக்கு ஒன்று புரியவில்லை. என்னத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன்? உன்னை கொலை செய்தது நான் தான். என்னுடைய காரியங்களை இவன் இப்படி செய்ததினால் நான் அவனை கொன்று தீர்த்து விடுவது என்று முயற்சி செய்திருந்தேன், ஆகையினாலே கொன்று விட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள், உங்களுக்கு மறைக்க வேண்டும் என்று சொல்லித்தான் நான் அவனை அப்படி செய்து விட்டேன். அவன் தினந்தோறும் என்னை வதைத்துக் கொண்டிருந்தான், தினந்தோறும் என்னை பயமுறுத்தி கொண்டிருந்தான், வாழ்க்கையை கசந்து விடுவது போல இருந்தது. அவள் அப்படி சொல்லிவிட்டு, சீக்கிரம் சொல்லுங்களேன், மன்னித்தேன் என்று சீக்கிரம் சொல்லுங்களேன். அவனுக்கு எந்த சயனைடை நான் கொடுத்து அவனை கொன்றேனோ அதே சயனைடை நானும் சாப்பிட்டு இருக்கிறேன், நானும் சாக போகிறேன் என்று சொல்லி மயங்கின நிலையிலே அவளுடைய கரங்களிலே விழுந்தாள். இவன் கத்தினான் கணவன், ஐயோ அவன் என் ஆபீஸ்க்கு வந்தான், நீ அவனோடு இருந்த எல்லா புகைப்படத்தையும் காட்டினான், நான் அதை வாங்கி கிழித்து போட்டு விட்டு எனக்கு தெரியும்டா போய், அவள் எனக்கு இப்பொழுது உண்மையுள்ள மனைவி என்று சொன்னேன். ஐயோ நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்களா?
அவனுடைய கையிலே அங்கே மரித்து விழுந்தாள். இந்த கதை போதிக்கிற இந்த சம்பவம் போதிக்கிற 2 காரியங்களை இந்த வசனத்தோடு கூட நான் உங்களை இணைத்து பார்க்க விரும்புகிறேன். அவளுடைய பாவத்தை மன்னித்ததை அவளுக்கு அறிவிக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தது, அல்லது கணவனே அதற்கு சொல்லவில்லை. ஆகையினால் தான் தன்னுடைய காரியங்கள் எல்லாம் வெளிப்பட்டதே என்று அவள் தன்னையே தண்டித்துக் கொண்டு அங்கே மரித்து விழுந்தாள். கணவனுடைய அன்பையோ அவன் மன்னித்ததையோ அவள் அனுபவிக்க முடியாமல் அவள் எரி நரகத்துக்கு நேராக தன்னையே போய் அழைத்து கொண்டு போய்விட்டாள். என்னை கேட்கிற அருமையானவர்களே, என் ஆண்டவர் சிலுவையிலே சிந்தின இந்த இரத்தமும் அவர் சம்பாதித்த பாவ மன்னிப்பும், என் ஆண்டவர் லூக்கா 24:47 சொன்னது போல பாவ மன்னிப்பும் மனம் திரும்புதலும் எருசலேம் தொடங்கி பூமியின் கடைசி பரியந்தம் மட்டும் சொல்லப்பட வேண்டியது என்று அழுத்தமாக சொன்ன அந்த வார்த்தைகள் என்னுடைய செவிகளிலே உங்களுடைய செவிகளிலே விழுந்திருக்குமானால் எத்தனை நலவாயிருக்கும். இந்த பாவ மன்னிப்பின் சங்கதியை, இந்த ஆண்டவருடைய அன்பை சொல்லாததினால் தானுமே இன்றைக்கு ஏராளமான ஜனங்கள் அந்த யோவான் 3:18 படி ஆக்கினைக்குட்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பொறுப்பு யார்? ஒருவேளை இந்த கூட்டத்தில் யாரோ ஒரு வாலிபன் அல்லது ஒரு வாலிப பெண் உனக்கு அருளப்பட்டிருக்கிற பாவ மன்னிப்பின் மகத்துவத்தை நீ புரிந்து கொள்ளாமல், ஒருவேளை ஆண்டவரை விட்டு அந்த அன்பை இன்னும் ருசிக்காமல் இருந்தால் இன்றைய நாளிலே அந்த அன்புக்கு உன்னை ஒப்புக் கொடுத்துப்பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன் என்று விசுவாசியாய் வாழ்கிறவர்கள் ஒன்று சொல்லுங்கள், ஐயோ என் மக்களுக்கு, என்னோடு பணிபுரிகிறவர்களுக்கு, என்னுடைய தேசத்தாருக்கு, என்னுடைய மாநிலத்தாருக்கு இந்த பாவ மன்னிப்பை குறித்து அறிவில்லையே. என்னை கேட்கிற அருமையான தேவ ஜனமே, we have a greater responsibility than ever before. பழைய நாட்களை காட்டிலும் அதிகமான ஒரு பெரிய பொறுப்பு ஒவ்வொரு சபையின் மேலும், ஒவ்வொரு விசுவாசியின் மேலும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்கள் மேலும் விழுந்திருக்கிறதை நாம் நினைப்பதற்கு கர்த்தர் உங்களை ஏவி எழுப்ப மாட்டாரா? இந்த சம்பவத்திலேயே உங்களை தட்டி எழுப்பியிருக்க வேண்டுமே. ஒருவேளை இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத யாராயும் இருப்பீர்களானால் அண்டை பக்கத்தில் அவர்கள் என்னதான் நடக்கிறது என்று பார்க்க வந்தவர்கள், இன்னும் விசுவாசத்துக்கு தங்களை விட்டுக் கொடுக்காதவர்கள், இயேசுவை அறிய வேண்டிய விதமாக அறியாதவர்கள் இருப்பீர்கள் என்றால் கவனியுங்கள்.